என்ன பண்ணலாம்? சரி, ஒரு கேம். ஐயோ, என்னால முடியாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய் சேச்சா, நீ ஓவரெல்லாம் ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ற மாதிரிலாம் இது கேம் இல்ல. இது ஒரு மாதிரி வேற. அப்படி என்ன கேம்? இங்க நீ இல்ல, நான் இல்ல. ஜோசு, நீ வேலைக்காரி துர்கா இல்ல. அதே மாதிரி நான் முதல்ல ரிஷி இல்ல. நம்ம ரெண்டு பேருமே ரிஷி துர்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? இன்னைக்கு மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துட வேண்டியதுதான். ஓ சரி, ஆனா நீங்க தப்பால பேசக்கூடாது. பொதுவா எல்லாரும் என்ன பேசிப்பாங்களோ அதான பேசிக்க போறோம். சரி ரிஷி சார். ரிஷி சார் இல்ல, ரிஷி. ஓகே? கேம் ஸ்டார்ட். இப்போ உன் கையில ஒரு செல்போன் இருக்கிறதா வச்சுக்கோ. முதல்ல இந்த மாங்காய் வச்சிரும். ஓகே? உன் கை காட்டு. இப்போ இதான் ரிசீவர். இத இந்த விரல மடக்கி இப்படி எடுத்துக்கணும். இப்படி. அதே மாதிரி என்கிட்ட ஒரு செல்போன் இருக்கிறதா நான் நினைச்சுப்பேன். முதல்ல நீ பேசுறியா நான் பேசட்டுமா? நீங்களே பேசுங்க. ஓகே, நானே பேசுறேன். இப்போ நான் ரிஷி, நீ என்னோட ஃப்ரெண்டு கிஷோர். நான் அப்படியே உட்காந்து பேசுறேன். ஓகே? ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ. ஹலோ மச்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரிஷி சார். ஏய், சார் மோர்லாம் கிடையாது, மச்சான் சொல்லு. சொல்லு மச்சான். ஏன் மச்சான் ரொம்ப டென்ஷனா இருக்க? என்ன ஒருத்தன் பயங்கரமா கடுப்பேத்துறான் மச்சி. அவனை என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னைய கடுப்பேத்துறானா? எப்பவும் நீதான் மத்தவங்களை புரிஞ்சுக்காம கடுப்பேத்துவ. இன்னைக்கு ஒருத்தன் கடுப்பேத்துறான்னா அவனை நான் பார்த்தாகணும். ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பேன். சும்மா மொக்க காமெடி பண்ணிட்டு இருக்காதடா. எதுக்கு கால் பண்ண? அத முதல்ல சொல்லு. மச்சி, ஒரு முக்கியமான விஷயம். நான் காதல்ல விழுந்துட்டேன். உன்னோட அறிவுக்கும் அழகுக்கும் வழக்கமா பொண்ணுங்க தானே உன் மேல காதல்ல விழுவாங்க. என்ன புதுசா நீ காதல்ல விழுந்திருக்க? அப்படியே நான் இந்த பொண்ணு கிட்ட ஸ்பெஷல்? அவ்வளவு அழகா இருப்பாளா? மொக்க ஃபிகர் மச்சி. அவ கண்ணும் அவ மூக்கும் அவளோட உதடும் ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பா. என்ன மச்சி, சத்தத்தை காணோம்? மொக்க ஃபிகர்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு லவ் பண்ற? சும்மா சொன்னப்பா. தல ஸ்டைல சொல்லணும்னா அவ ஒரு நேம் பியூட்டி. அப்படின்னா? ஒரு பேர் அழகி. அப்படின்னு பொல்லாத அழகு. நீ யூசுவலா கோயிலுக்கு போனா என்ன வேண்டிப்ப? சாமி கிட்ட நிறைய பணத்தை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடுன்னு வேண்டிக்குவேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் அவங்க சுய தேவைக்கு என்னவோ அதத்தான் வேண்டிப்பாங்க. ஆனா அவளோட வேண்டுதல் அவளுக்காக இருக்காது மச்சி. தன்னோட ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், தன் ஊர் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்குவாள். அவ மனசோட அழகுக்கு முன்னாடி உலக அழகிய தோத்துருவா. ஹலோ, என்ன மச்சி சத்தத்தை காணோம்? சிக்னல் விட்டு விட்டு வருது. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியே. சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டு. ஓகே, உனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு.
அதுல நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படின்னா அதுல இருந்து நீ எவ்வளவு எடுத்துப்ப? முழு பொக்கிஷத்தையும் எடுத்துக்குவேன். யாரா இருந்தாலும் அதைத்தானே செய்வாங்க. ஆனா அவ அந்த பொக்கிஷத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டா. பொய் சொல்லாத. அப்படியெல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. எங்க அதை நிரூபி பார்க்கலாம். என்ன மாதிரி ஒரு பணக்கார பையன் இதே வேற யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தான்னா அடுத்த நிமிஷமே ஐ லவ் யூன்னு சொல்லி லைஃப்ல செட்டில் ஆயிருந்திருப்பாங்க. ஆனா இவ நான் துரத்தி லவ் பண்ணியும் என்னை மதிக்க மாட்டேங்கிறான்னா அவ எவ்வளவு கிரேட்னு தெரிஞ்சுக்க. அவ என்கிட்ட லவ் பண்ணாத மாதிரி நடிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு கோபமா திட்டினாலும் முகத்துல தான் காட்டுவாளே தவிர அவ கண்ணில் காதல் வழிய என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ. சொல்லுடா, என்ன கேக்குது? சிக்னல் சரியா கிடைக்கல. நான் நாளைக்கு பேசுறேன். எவ்வளவு டெக்னிக்கலா எஸ்கேப் ஆயிட்டோம். ஹலோ மேடம், இந்த முறை நீங்க பேசணும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஓகேவா? ட்ரிங் ட்ரிங். வலி எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? இருக்கேன்டி. ஏன்டி இவ்ளோ சோகமா பேசுற? ஒருத்தன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். டார்ச்சர் பண்றானா லவ் பண்றானா? ரெண்டும் தான். சரி, பாக்க ஆள் எப்படி இருப்பான்? ஆளு அழகா தான் இருப்பான். அப்புறம் என்ன லவ் பண்ண வேண்டியது தானே? எனக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் அவர்தான் கடவுளா இருந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை நான் எப்படி காதலிக்க முடியும்? அது தப்பு இல்ல. காலம் முழுக்க அவரை கையெடுத்து கும்பிடணும். நான் காதலிக்க கூடாது. நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க. நீ புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும்டி. உன் கதை மாதிரியே என்கிட்ட ஒரு கதை இருக்கு. அந்த கதையை நான் சொல்றேன் கேளு. அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிடணுமா இல்ல கட்டி அணைக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. சொல்லுடி. வள்ளின்னு ஒரு பொண்ணு உன்ன மாதிரியே ஒருத்தர் அப்படியே கடவுளா தொழுதா. அப்புறம் ஆண்டாள்னு இன்னொரு பொண்ணு, அவளும் இன்னொருத்தர கடவுளா தொழுதா. முருகன் பெருமாள்னு ரெண்டு கடவுளுமே அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. துர்கா தூங்குற மாதிரி நடிச்சு தப்பிச்சிரு. நீ வணங்குற கடவுள் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? தூங்குற மாதிரி டிராமா போடுற பாரு. பாக்குறேன் எவ்வளவு நேரத்துக்குன்னு. என்ன சத்தத்தை காணோம்? நிஜமாவே தூங்கிருப்பாளோ? தூங்கட்டும் கொஞ்ச நேரம்.
ச்சே, தூங்குற மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா கடைசியில தூங்கிட்டனே. தம்பி சொல்லுங்க சார். இந்த பக்கம் சிவப்பு கலர் கார் போனதை பாத்தியா? இல்ல சார், நான் பார்க்கல. இல்ல தம்பி, இந்த லொகேஷன் ஷேர் பண்ணிருந்தாங்க, அது இந்த பக்கம் தான் காட்டுச்சு. இந்த பக்கம் வேற காடு தான் சார் இருக்கு. காடு தானா? சரி தம்பி, தயவு செஞ்சு எங்க கூட வந்து அந்த காட்டை காட்ட முடியுமா தம்பி? வரியா? சரி பாப்பா. பாலாஜி, நீ வண்டி எடு. சரிண்ணே. சரிண்ணா. ரிஷி தம்பி, ரிஷி தம்பி, கார் இங்க நிப்பாட்டி தம்பி எங்க போயிருக்கோம்? ரிஷி தம்பி, தம்பி. அண்ணே, அங்க பாருங்க. என்னப்பா இது? புலிகள் நடமாடும் பகுதின்னு போட்டுருக்கு சார். இந்த காட்டுல புலி நடமாட்டம்லாம் இருக்கு சார். புலிகள் நடமாடும் பகுதியா? வாங்க சார், நம்ம உள்ள போய் பார்ப்போம். ரிஷி தம்பி, தம்பி, ரிஷி தம்பி, தம்பி. பாஸ். அம்மா துர்காமா. துர்கா. ரிஷி தம்பி. பாஸ். ரிஷி சார், ரிஷி சார். ரொம்ப டயர்டா இருக்கு துர்கா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அதுக்குள்ள நீ போய் ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வா. ஐயோ ரிஷி சார், கண்ணை முழிச்சு பாருங்க. பாலாஜி அண்ணாவும் ருத்ரையாவும் வர மாதிரி இருக்கு. ரிஷி தம்பி. ரிஷி சார் எழுந்துருங்க. ரிஷி சார். ரிஷி தம்பி. அண்ணே. ரிஷி தம்பி. அண்ணே. பாலாஜி. அண்ணே காப்பாத்துங்க அண்ணே. பாலாஜி, கொஞ்சம் சீக்கிரம் வா. அண்ணே, இங்க பள்ளத்துக்குள்ள இருக்கோம் அண்ணே. பாலாஜி, இந்த பள்ளத்துல இருந்தா சத்தம் வருது. பாலாஜி சார், இங்க தான் சார் இருக்காங்க. நாங்க எங்க இருக்கோம்? பாலாஜி. பாஸ், நீங்க எப்படி பாசுங்க? ஏய், என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க பாலாஜி? தம்பி, நீ பக்கத்துல கயிறு எங்கேயாவது இருக்கான்னு தேடி கொண்டு வா. பாலாஜி, நீங்க போ சீக்கிரம். ரிஷி தம்பி, பயப்படாதீங்க. நாங்க எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறோம். பயப்படாதீங்க, தைரியமா இருக்க. துர்கம்மா, நீயும் பயப்படாத. ஏய் பாலாஜி, சீக்கிரமா வா. தோ வந்துட்டேனே. வா தம்பி. துர்கா, நீ ஒன்னும் பயப்படாதம்மா. பாலாஜி கயிறோட வந்துட்டு இருக்கா. ரிஷி தம்பி, நீங்க பயப்படாதீங்க. பிடிங்க, பிடிச்சு ஏறி வாங்க. தம்பி, முதல்ல துர்காவை ஏத்தி விடுப்பா. ஆமா பாஸ், நீ முதல்ல போ துர்கா. துர்கா, நல்ல கட்டியா பிடிச்சு பார்த்து ஏறி வாமா.
பார்த்து டைட்டா பிடிங்க. மா பாத்து வாமா. நல்லா இழுங்க. மெதுவா. துர்கா அப்படியே மேல ஏறிடு. அப்படிதான். மெதுவா போ. நல்லா இழு பாலாஜி. கை விட்டுறாத. துர்கா பாத்துமா. பாலாஜி துர்கா கையை பிடிச்சு மேல தூக்கு. அப்படிதான். பாலாஜி அந்த கயிறு அப்படியே சுத்தி கூட. தம்பி இதாங்க தம்பி, பிடிச்சு ஏறி வாங்க. பாஸ் டைட்டா பிடிங்க பாஸ். இழு பாலாஜி, பாத்து விட்டுற போற. சார் பாத்து சார். பாத்து மெதுவா வாங்க தம்பி. வாங்க தம்பி. உங்களுக்கு ஒண்ணும் அடிப்படலையே, ஏதோ பிரச்சனை இல்லைல்ல? ஏன் தம்பி? புலி வர உருமுது. போங்க தம்பி, சீக்கிரம் போங்க போங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம சித்ரா தேவி அம்மா கோவத்துல கொதிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். கையில மட்டும் 6 ரூபா கொடுத்தா சேலை கட்டின முனி மாதிரியே இருப்பாங்க. பயத்துல அந்த பக்கம் கிளீன் பண்ண கூட நான் போகல. அம்மாவை இவ்வளவு கோவத்துல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு அம்மா கிட்ட யார் அடிபட்டு சாக போறாங்கன்னே தெரியல. வேற யாரு? அந்த வேலைக்காரி துர்காதான் என் அம்மா கிட்ட அடிபட்டு சாக போறா. அண்ணி, நிஜமாவே அத்தை துர்கா மேல கோவமா தான் இருக்காங்களா? பொதுவா எந்த பணக்கார அம்மாவும் தான் பையன் வேலைக்காரி கூட சுத்துறத விரும்ப மாட்டாங்க, கோவப்படுவாங்க. ஆனா என் அம்மா வேற மாதிரி. கோவம்லாம் பட மாட்டாங்க, பொண்ணே போட்டுருவாங்க. அம்மா தண்ணி. போ. பாரு, என் அம்மா எரிமலையா உள்ளுக்குள்ள கொதிச்சிட்டு இருக்காங்க. துர்கா மட்டும் வரட்டும், எப்படி வெடிச்சு செதறாங்கன்னு மட்டும் பாரு. துர்கா, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு முயற்சிக்கிற. ஆனா அது உனக்கு கெடுதலா தான் முடியுது. உன்னால ஏற்பட்ட இந்த பிரச்சனையினால சித்ரா தேவி அம்மா உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்கம்மா. இத பாருமா, அவங்க உன்னை அடிச்சாலும் திட்டினாலும் எல்லாத்தையும் அமைதியா ஏத்துக்கம்மா. அப்புறம் எல்லாத்துக்கும் மனசளவுல தயாரா இருமா. ஒருவேளை நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாமா. உன் பக்கம் இருக்கிற நியாய தர்மத்தை எல்லாம் அவங்க கிட்ட எடுத்து சொல்ல முடியாதுமா. எது நடந்தாலும் அடிமை இங்க அமைதியா தான் இருக்கணும். அது மட்டுமே அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே சலுகை. நான் வணங்குற காளிதாமா உன்னை காப்பாத்தணும். பாஸ் சொல்லு பாலாஜி. அம்மா வேற பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இதனால துர்காக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோ? நீ எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பார்த்து காரை ஓட்டு. மேடம் வேற நைட்லேருந்து கோவத்தில் இருக்காங்க. பாஸ் வேற ரொம்ப அசால்ட்டாக இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்கு. துர்காவை அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். எல்லா ஆரம்பத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு எனக்கு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. கடைசி வரைக்கும் நான் மதுமாவுக்கு விசுவாசமா இருந்தேன். எனக்கு அதுவே போதும். அந்த திருப்தியோட நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். என்ன நடக்குமோ நடக்கட்டும்.
ரிஷி தம்பி விஷயத்துல என்னதான் சொன்னாலும் சித்ராமா காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. எதை சொல்லியும் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. வாடி வா, இன்னையோட உன் கேம் ஓவர்.